PDPC எனப்படும் கற்றல் மற்றும் வசதி தரத்தை மேம்படுத்தவும் உகந்த நிலையிலான பள்ளி உள்கட்டமைப்பை வழங்கவும் பினாங்கு ஜோர்ஜ் டவுனில் உள்ள ராமகிருஷ்ணா தமிழ் பள்ளிக்கு அம்மாநில அரசாங்கம் 80,000 ரிங்கிட் நிதி வழங்கியுள்ளது. அனைவரும் சரிசமமான கல்வியை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் கல்வி வசதிகளை வலுப்படுத்துவதற்கான மாநில அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக பினாங்கு முதலமைச்சர் சௌ கன்யாவ் தெரிவித்தார். தற்போது கட்டுமானத்தில் இருந்து வரும் அப்பள்ளிக்கு கூடுதல் 2 வகுப்பறைகளை கட்டுவதற்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பள்ளி நிர்வாகத்திடம் மாநில அரசாங்கம் 50,000 ரிங்கிட் வழங்கி இருந்ததாகவும் சௌ கூறினார். Selain dari sumbangan 50,000 yang sudah pun dihantarkan masukkan ke dalam akaun, saya juga kerana sempena Hari Pongal mengumumkan sumbangan tambahan 30,000. இன்று பள்ளி அளவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மாதிரி காசோலை வழங்குவதற்கு முன்னதாக உரையாற்றுகையில் சௌ அவ்வாறு கூறினார். தாய்மொழி பள்ளிகள் பொருத்தமானதாகவும் போட்டித்தன்மையுடனும் விளங்க அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில் மாநில அரசாங்கம் எப்போதும் உறுதியாக உள்ளதாக சௌ கூறினார். தமிழ் பள்ளிகள் மற்றும் சீன பள்ளிகளுக்கு அண்மையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடுகள் நாட்டின் பல்வேறு கல்வி பிரிவுகளின் வளர்ச்சியில் மத்திய அரசாங்கத்தின் அக்கறையை புலப்படுத்துவதை சௌ குறிப்பிட்டார். இதனிடையே பினாங்கு மாநிலத்தின் இந்நிதி பள்ளியின் வளர்ச்சிக்கு மேலும் துணை புரியும் என்று அதன் தலைமை ஆசிரியை வாசுகி தேவி அறிவானந்தம் நம்பிக்கை தெரிவித்தார். இப்பணத்தை முழுமையாக நாம் 2 வகுப்பறை கட்டுவதற்காக பயன்படுத்துவோம். இது பள்ளி வாரிய குழுவும் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இணைந்து தான் இந்த பணத்தை நாம் பயன்படுத்துவோம். இந்த இப்பணத்தை நம் பள்ளிக்கு கொடுத்த மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இப்பள்ளியில் 339 மாணவர்கள் பயில்கிறார்கள்.